இதெல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு நமக்கு டாப் காலேஜஸ், அதாவது இந்த காலேஜில் படிச்சோன்னா நமக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும் சார். ஃபேக்கல்ட்டிஸ்லேருந்து, லெபோரட்டரிஸ்லேருந்து, டீச்சிங்லேருந்து, ஸ்கில் டெவலப் பண்ணுறதுலேருந்து என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜ் அரௌண்ட் ஒரு 10 to 15 காலேஜஸ் வந்து நான் இப்போ சொல்கிறேன். இந்த 15 காலேஜில் நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா நமக்கு நல்ல பிளேஸ்மெண்ட். இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம பேசும்போது யூஜிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் நான் செப்பரேட்டாகவே சொல்லிடுறேனே. ஸோ அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஹாய் எவ்ரி ஒன், நம்ம இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேச போகிறோம், கெமிக்கல் இன்ஜினியரிங். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார், நிறைய கன்ஃபியூஷனாகவே இருக்குது. அண்ட் அதே சமயம் இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு கொஞ்சம் டாப் காலேஜஸ் சொல்லுங்கள் சார், அதாவது ஒரு நல்ல காலேஜ் சொல்லுங்கள் சார், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் பிளேஸ்மெண்ட்டு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பேச போகிறோம் அப்படின்னா இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்கை பற்றி பேச போகிறோம். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது, ஃப்யூச்சரில் எந்த மாதிரி ஸ்கோப் இருக்கும், எந்த மாதிரி செக்டார்ஸில் எந்த மாதிரி டொமைனில் நமக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், அட் த சேம் டைம் நமக்கு எவ்வளோ சேலரி வரப்போகுது அப்படின்றதையும் ஓவரால் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு காலேஜ் வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கப்படுறோம். ஏன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டையும் தாண்டி இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து லெபார்டரி ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதே சமயம் காலேஜையும் தீர்மானிக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு டிசிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எடுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம பேசும்போது ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ப்ளஸ் டெக்னாலஜி ரிலேட்டட் தான் இந்த கெமிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயோ அண்ட் எக்கனாமிக்ஸ், ரைட், ஸோ மேத்தமேட்டிக்ஸ், ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், பயாலஜி அண்ட் எக்கனாமிக்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நீங்கள் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான விஷயங்கள் தான் நீங்கள் நிறைய இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் படிப்பீங்க. அண்ட் அதே மாதிரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுலர் கோர்ஸ் ஒன்று இருக்குது, ரைட். ஸோ நார்மல் சைடு 3 years கோர்சஸ் இருக்குது. ஸோ அந்த கோர்சஸ் பற்றியும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது பார்த்தீங்கன்னா 4 years கோர்ஸ் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட்டாக இந்த கெமிக்கல் இன்ஜினியர் படிக்கிறோம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு ஒர்க் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லெபார்டரிஸில் தான் இருக்க போகுது. ஸோ லெபார்டரி அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம காலேஜ் படிக்கும்போதே நமக்கு இந்த லெபார்டரி சைடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன்ஸ், டெரிவேஷன்ஸு, எந்த ஈக்குவேஷனை மிக்ஸ் பண்ணால் எந்த மாதிரி ரிசல்டன்ட் கிடைக்க போகுது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் இன்ஜினியருடைய ஒரு முக்கியமான ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டிங்கில் ஃபுட்டு ப்ராசஸிங் தான். ஃபுட்டு ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லும்போது எல்லா இடத்துலையுமே இப்போ ரெடிமேட் ஆகிடுச்சு இல்லையோ. ஒரு ஃபுட்டு இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு வாங்குவோம், அந்த சப்பாத்தி மாவை மிக்ஸ் பண்ணணும், அது ஒரு அரை மணி நேரம் ஆகும், அதுக்கப்புறம் அதை லைட்டை ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் அதை தேய்க்கணும், தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தவாவில் நம்ம போடணும். இப்போல்லாம் அப்படி கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக சப்பாத்தி எல்லாமே ரெடிமேடில் வந்துருச்சு. அது வந்துருச்சியா, அந்த பேக்கை பிரிக்கிறியா, அதில் போட்டு சூடு பண்ணி சாப்பிடு, இதுதான் எல்லாமே அப்படி தான். இப்போது இதில் இருந்து எல்லாமே இல்லையா, நம்ம எதெல்லாம் பேக்கில் வருது, சிப்ஸ் பேக்கெட் ஆகட்டும், எவ்ரிதிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டு ப்ராசஸிங் தான் இல்லையா. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா இந்த ஃபுட்டு ப்ராசஸிங் ப்ளஸ் ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் இருக்குது அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஃபர்தராக இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி இடத்துல பிளேஸ்மெண்ட் கிடைக்க போகுது, எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி சைடு, எந்த மாதிரி செக்டார்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நிறைய இடத்துல இருக்குது. ஸோ லெட் மீ சே என்னன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கெமிக்கல் இன்ஜினியராக போகலாம், சைட் இன்ஜினியராக போகலாம், டெக்னிக்கல் ஆப்ரேட்டர், அப்புறம் மைனிங் ப்ராசஸ், மெட்டீரியல் சயின்ஸ், நானோ டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி, பவர் ப்ரொடக்ஷனில் போகலாம்,
டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலும் குறிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் ஒரு கலரை கொண்டு வர போகிறோம். அண்டு எந்த ப்ராடக்ட்டில் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமே இந்த கெமிக்கல் இன்ஜினியர் தான். ஸோ நம்மளே நிறைய நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பியூரான ரிவரில் ஒரு பாண்டில் வந்து அந்த கெமிக்கல் தண்ணியை விடாமல் அதுக்குன்னு எதனா ஒரு செப்பரேட்டாக ஒரு வழி கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். சரி, இந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் போகலாம். அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லையும் உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. பயோடெக்னாலஜியில் போகலாம், ஏரோஸ்பேஸில் போகலாம், ஃபார்மசிட்டிக்கல் தான் ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபுட்டு ப்ராசஸிங் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ்லையும் ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஈசார் குரூப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோலியம் ONGC, இந்த இடத்துலலாம் நமக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. சார் இதுக்கு எலிஜிபிலிட்டிஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 12th தாங்க. 12th படிச்சுட்டு நமக்கு மினிமம் வந்து 60% இருந்தாவே போதும். அண்டு குறிப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் வந்து நமக்கு கம்பல்சரியாக ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பிஜி சைடு பார்த்தீங்கன்னா யூஜியில் நமக்கு 60% இருக்கணும். அதே மாதிரி இதுக்கு எதனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா சார் அப்படின்னா கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நிறைய இருக்குது. ஆனால் இது குறிப்பிட்ட காலேஜஸில் தான் நடத்துகிறாங்க. லைக் IIT, NIT, ஒரு செப்பரேட் இன்ஸ்டியூட், அந்த ஸ்டேட்டுக்கான ஒரு சில செப்பரேட் இன்ஸ்டியூட், பிட்சாட் அப்படின்னு சொல்கிறோம், பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க பிட்சாட் அப்படின்னு ஒரு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா MHT, CET அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாமில் ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்டு நேஷனல் லெவல் பார்த்தீங்கன்னா JEE மெயின் அண்ட் அட்வான்ஸ் ஃபார் IIT அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து காமனாக இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதையும் தாண்டி நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் TNEAலே வந்து நிறைய கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் கெமிக்கல் இன்ஜினியரும் வந்து ஒரு முக்கியமான கோர்ஸாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரீசெண்டாக இந்த கெமிக்கல் இன்ஜினியருக்கு கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரொடக்ஷன்லேருந்து டிசைனிங்லேருந்து ஒரு மெட்டீரியல் அதனுடைய லைஃப், அந்த மெட்டீரியல் வந்து நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம், அதனுடைய லைஃப் ஸ்பேன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுலேருந்து, பொல்யூஷனை குறைக்கிறதுலேருந்து எல்லா இடத்துலையும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் இன்ஜினியர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோலாக நம்ம பார்க்குறோம். அண்ட் அதாவது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சேலரி பேக்கேஜும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம பேசும்போது யூஜிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் நான் செப்பரேட்டாகவே சொல்லிடுறேனே. ஸோ அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் படிக்கிறீங்க அப்படின்னா, கெமிக்கல் இன்ஜினியர் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுக்கு உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா மினிமமாக பர் இயர் வந்து 33,000லேருந்து 21.57 lakh வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி கவர்மெண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 6K 6,000லேருந்து 10,58,000 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ். இதே வந்து பிஜி போஸ்ட் கிராஜுவேட் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைவேட் காலேஜஸில் 74.4K 74,000 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 13.2 lakh வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபார் பிரைமரி காலேஜ். இதே வந்து கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வெறும் 2,000லேருந்து 10,75,000 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாக்டரேட் சைட் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ரைவேட் காலேஜஸில் 60K 60,000லேருந்து 6 லட்சம் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1.4 லட்சத்துலேருந்து 1.8 லட்சம் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 14Kல இருந்து. ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிப்ளமோக்கு ப்ரைவேட் சைடு பார்த்தீங்கன்னா 19.5K 19,000 அதுலேருந்து 3.6 lakh வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் டிப்ளமா வந்து நான் கவர்மெண்ட்டில் படிக்க போகிறேன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.4K 2,400லேருந்து 85,000 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதை தாண்டி ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க போகிறது கிடையாது காலேஜஸில். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சேலரி நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஆவரேஜாக உங்களுடைய சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னா 2 lakhலேருந்து 10 lakh வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் டிபெண்ட் அப்பான் த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கோர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இந்த கோர் சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு எந்த மாதிரி கோர் சப்ஜெக்ட் சரி இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம், கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தெர்மோடைனமிக்ஸ், ஸ்டடி ஆஃப் கெமிக்கல் ரியாக்டர், applied mathematics, engineering chemistry, engineering
லேப், அதாவது கெமிஸ்ட்ரி இன்ஜினியரிங் லேப் ப்ராக்டிகல்ஸ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஓரியன்டான விஷயங்கள் இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். அண்ட் இதே வந்து நம்ம மாஸ்டர்ஸ் டிகிரி இப்போ யூஜி முடிச்சிட்ட பிறகு பிஜி மாஸ்டர்ஸ் டிகிரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எம்எஸ் அப்படின்னு வந்துடும் இல்லையா. ஸோ எம்எஸ்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ என்னென்னா ப்ராசஸ் ஆப்டிமைசேஷன், அதுக்கப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ், சேஃப்டி அண்ட் அசார்ட். இந்த சேஃப்டி அண்ட் அசார்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸாக நம்ம பார்க்குறோம் இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ப்ராசஸ் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்போசிட் மெட்டீரியல். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான கோர்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் மாஸ்டர்ஸ் சைடில். சரி, இதெல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு நமக்கு டாப் காலேஜஸ், அதாவது இந்த காலேஜில் படிச்சோன்னா நமக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும் சார். ஃபேக்கல்ட்டிஸ்லேருந்து, லெபோரட்டரிஸ்லேருந்து, டீச்சிங்லேருந்து, ஸ்கில் டெவலப் பண்ணுறதுலேருந்து என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜ் அரௌண்ட் ஒரு 10 to 15 காலேஜஸ் வந்து நான் இப்போ சொல்கிறேன். இந்த 15 காலேஜில் நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா நமக்கு நல்ல பிளேஸ்மெண்ட், ஸ்கோப், ஸ்கில், கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து நமக்கு சூப்பராக டெவலப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து அம்ரிதா விஸ்வா வித்யாபீதாம் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் இருக்குது. எஸ்ஆர்எம் காஞ்சிபுரத்தில் இருக்குது. சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னையில் இருக்குது. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்குது. கற்பகம் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி மதுரையில் இருக்கிறது. அண்ட் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் இருக்கிறது. சென்ட் ஜோசப் சென்னையில் இருக்குது. ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்குது. எஸ்எஸ்என் சென்னையில் இருக்குது. ஐஐடி சென்னை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சவிதா சொல்லிட்டேன் இல்லையா. எஸ், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் காலேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஈவன் அண்ணா யூனிவர்சிட்டி மெட்ராஸில் கூட இருக்குது. காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி வேளச்சேரியில் இருக்குது இல்லையா. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு நாலேஜிலேருந்து ஸ்கில் டெவலப் பண்ணுறதுல கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய சஜஷன்ஸ். ஸோ சாதாரணமாக ஒரு காலேஜில் படிக்கிறதையும் தாண்டி இந்த காலேஜில் படிக்கும்போது நமக்கு பிளேஸ்மெண்ட், நாலேஜ் எல்லாமே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி காலேஜஸை வந்து உங்களுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி காலேஜஸில் படிக்கிறதுக்கான சான்சஸை பாருங்கள். ஸோ ஃப்யூச்சர் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.